அன்பிற்கினிய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது முற்றிலும் மாறுபட்ட, இதுவரை கண்டிராத ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது, மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவுகள் எவை தெரியுமா? மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவுகள், அதை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கிறோம். இவற்றில் 7 வகை மட்டும் இன்று பார்க்க இருக்கிறோம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு என்பது அடிப்படையான தேவைகளில் ஒன்று. அதிலும் ஆரோக்கியமான உணவுகளை தேடி பிடித்துத்தான் உண்ண வேண்டிய நிலைமையில் தற்போது நாம் இருக்கிறோம். நமது முன்னோர்கள் சாப்பிட்ட உணவில் இருந்த சத்துக்களில் இப்போது பாதிதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும், ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளும், மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும் உணவுகளும் நமக்கு நஞ்சாக மாறிவிடுகின்றன. அந்த வகையில் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவு வகைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதல், பிரியாணி. நம் அனைவருக்கும் பிடித்த உணவு என்றால் அதில் பிரியாணியும் தான் முதலிடத்தில் இருக்கும். ஆதலால் தான் நாம் அனைவரும் செய்யும் மிகப்பெரிய தவறு பிரியாணியை சூடுபடுத்தி சாப்பிடுவது. இப்படி சாப்பிடும்போது நமது உணவு மண்டலம் வெகுவாக பாதிப்படைந்து உடல் நலம் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. 2, கீரைகள். அதிக ஊட்டச்சத்துக்கள் அடங்கியது என்றால் அதில் கீரை வகைகள்தான் முதலிடம் வகிக்கும். இருப்பினும் எந்த வகை கீரையாக இருந்தாலும் அதை சூடுபடுத்தி சாப்பிடும்போது அது நமக்கு நஞ்சாக மாறிவிடும். 3, முட்டை உணவு. முட்டை உணவு வகைகளில் உடலுக்கு தேவையான பாதாம் அதிக அளவில் இருக்கிறது. ஆனால் முட்டையை வைத்து செய்யப்படும் உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி உண்டால் அது வாயு கோளாறுகளை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பாதித்து விடுகிறது. 4, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. மற்ற காய்கறிகளுடன் ஒப்பிடும்போது கலோரிகள் குறைவாக இருந்தாலும் இவற்றை வேக வைத்து சாப்பிடுவதுதான் சிறந்தது. உருளைக்கிழங்கு பயன்படுத்தி சமைத்த உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துவதால் அவை உடலுக்கு தீங்காக மாறிவிடுகிறது. கோழி. கோழியின் அதிக அளவு பாக்டீரியாக்கள் நிறைந்துள்ளன. இதை சரியாக சமைக்காமல் சாப்பிட்டால் நமது உடலில் பாக்டீரியாக்கள் சேரும். அதைவிட மிகவும் முக்கியம், கோழியால் செய்த உணவுகளை திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்றன. 6, காளான். காளானில் உள்ள செலினியம் எலும்புகளின் உறுதித்தன்மையை ஊக்குவிக்கிறது. இரும்பு சத்து அதிகம் கொண்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணும் காளான் உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துவதால் வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் போன்ற வயிற்று பிரச்சனைகள் உண்டாக்கி உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கிறது. 7, பீட்ரூட். இரும்பு சத்து, வைட்டமின் B12 சத்துக்களை கொண்டிருக்கும் பீட்ரூட் கிழங்கு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இந்த பீட்ரூட்டை பயன்படுத்தி சமைத்த உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும்பொழுது அவை விஷமாக மாறிவிடும். பொதுவாக உணவுகளை அப்போதைக்கு அப்போது சமைத்து சாப்பிடுவதுதான் சிறந்தது. தவறும் பட்சத்தில் மேற்கூறிய உணவுகளை எக்காரணத்தை முன்னிட்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது உடல் நலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். நண்பர்களே, உடல் நலத்தில் கவனம் கொள்ளுங்கள். நலமுடன் வாழுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.